இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி. மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு. சரிங்களா, திருத்தலங்கள்ல எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூரமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்து வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்க. பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சிருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க, இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்சஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கமும் மாசி மாத வாழ்த்துக்களும். மீனராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பல விபத்துகள் நடந்திருக்கும், சில பேருக்கு அடிபட்டிருக்க அந்த வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள்லாம் இருந்திருக்கும். கேட்டால் சனீஸ்வரன் வந்து ராசியிலே உட்காந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பழியை போட்டிருப்பீங்க, நம்ம செஞ்ச விஷயத்தெல்லாம் மறந்துருப்போம். ஆனால் இப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதோட தொடர்ச்சி வெற்றி. இப்போ ரிலேல ரன்னிங் ரேஸ் ஓடுவாங்க பாருங்க, அப்படியே கை மாற்றி கொண்டு போவாங்க, கடைசியில் வின் பண்ணால் அந்த 4 பேருமே வின்னுவாங்க பாருங்க. அந்த ஒரு காலகட்டம் போல இதுவரை உங்கள் கூட அந்த பார்ட்னர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருந்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கை துணையினுடனும் இல்லை நண்பர்கள் கூடவும் சேர்ந்து ஏதாவது விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க பாருங்க. அது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் கனவுகள் நினைவாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். அன்பர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்கள் லைஃப் பார்ட்னரே பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். குழந்தை இப்போ தான் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும், சரிங்களா, கடற்கடன் வளர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் இப்போ தொடங்க போகிற இந்த தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரீச் ஆக போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. புதிய அன்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதன் மூலமாக புதிய வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபப்பட்டோ இல்லை அவசரப்பட்டோ விஷயங்களை எதுவும் செய்யக்கூடாது. எந்த விஷயத்தெல்லாம் ஹரிபரியாக செய்யும் போது என்ன ஆகும்,
அண்டாவில் கரண்டி விட்டாலும் போகாதுன்னு வாங்க, அது மாதிரி விஷயமா ஆகிடும். அதனால் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக செய்யும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். டைம் ஆகிடுச்சுன்னு எதையும் ஃபாஸ்ட்டாக செய்யாதீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. அதனால் நேர மேலாண்மை, கவனம், கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. வார்த்தையில் கவனம் வேணும். யாரையும் கடும் சொல் பேசி கோபமாக எதுவும் பேசாதீங்க. ஃபாஸ்ட்டாக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அதாவது இதுக்கான விஷயம் இவ்வளோ செய்யணும்னா செய்யலாம். இந்த ரோட்டில் 30 போனால் 30 போகணும், அங்கே 100 போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையும் தடைப்படும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால் கவனம், வண்டி வாகனங்களில் கவனம், வேலை செய்வதிலும் கவனம் தேவை. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா வீட்டு மூலமாகவோ இல்லை தொழிலோ சில லாபங்கள் கிடைக்காம இருந்திருக்கும். இனி வரும் காலகட்டம் மாசி மாதத்துலேருந்து உங்களுக்கு கிரீன் டிக் போட்டாச்சுன்னு சொல்லலாம், இல்லை கிரீன் சிக்னல் போட்டாச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது வருமானம் இல்லை, லாபம், சம்பளம் வேற, லாபம்ன்றது வேற. ஸோ முதலாளியாக தொழிலாளியாக இருந்த மீனராசி அன்பர்கள் முதலாளிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது. பல பிரான்ச்சஸ்கள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் காத்துட்டு இருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பல பிரயாணங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அது ஒரு அழுத்தமாக திகழும். அதை சார்ந்து நீங்கள் வேறு இடத்துல எல்லாம் பிரயாணம் செஞ்சு போயிட்டே இருந்தீங்கன்னா அதே மிக சிறந்த ஒரு பரிகாரமாக விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எதுக்காவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக டாக்குமெண்டேஷன்ஸ் சார்ஜஸ், ஃபீஸ், சர்வீஸ் சார்ஜஸ், இது போல சார்ஜஸ்லாம் நீங்கள் பே பண்ணுறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் இல்லைன்னா தாயார் சார்ந்த விஷயங்களில் சிறிய அழுத்தம் இருக்கும். ஆனால் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே அது எல்லாமே சரியாகி எல்லாமே சக்ஸஸான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில சஞ்சலங்கள் இருக்கும். இது செஞ்சுருக்கலாமா, அப்படி செஞ்சுருக்கலாமா, அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிட்டேனே, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. ஏன்னா இப்போ வரதுலாமே சக்ஸஸ் பாயிண்ட்டு. அதனால் இப்போ என்ன இருக்குது, அதை என்ன அச்சீவ் பண்ணலாம், அந்த மென்டாலிட்டி வந்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் திகழுது. தியானம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். தினமும் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்யுங்க, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ நம்ம பெருசாக பாடி பில்டர் மாதிரி ஆக போகிறாங்க. அதனால் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்தி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மிக சிறந்த ஒரு பரிகாரம். உடற்பயிற்சி செய்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் வரும். மீனராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் செழிப்பை மேற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வாக்கு, பொறுமையாக போகணும், ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது. நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக வாக் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு காலில் செப்பல் இல்லாமல், சரிங்களா, இந்த மண்ணோடு உறவாட வேண்டும். மீனராசி அன்பர்கள் மண்ணில் கால் வைத்து நடக்கும் பொழுது பணம் வசியமாகும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பணம் ஜாக்பாட் உங்களுக்கு கொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள், நிறைய அவார்டெல்லாம் வாங்க போகிறாங்க குழந்தைங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் மன மகிழ்ச்சியில் இருக்க போகிறீங்க. மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும். அந்நியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, குடும்பத்தில் இல்லை அந்நியர்கள் மூலமாக திருமணம் வர அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்து வெளியூர், வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதன் மூலம் பெரிய பதவிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் நம்ம மீனராசி என்பவர்களை காத்துக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கும் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.